Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர், லைஃப் கோச் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம முருகர் மெசேஜ் பார்க்குறோம். இதில் 2 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2. ஓகேவா? உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு முருகர் என்ன பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறான்னு பார்க்கலாமா? இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஓம் முருகா சொல்லிவிட்டு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. இது ஒரு ஷார்ட் ரீடிங்காக தான் தரேன் நான், ஓகேவா? ஆனால் பைல் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பைல் வச்சு கூட பார்த்துக்கலாம். ஒருத்தர் ஒரு பைல் தான் சூஸ் பண்ணணும் இல்லை, மோர் தென் 2 கூட பார்த்துக்கலாம். நீங்கள் மோர் தென் 1. பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு முருகர் என்ன பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாரு, இன்றைக்கி என்ன கைடன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் வருது பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பிளெஸ்ஸிங்ஸ் பார்த்துருவோம், அதுக்கப்புறம் கைடன்ஸ். ஓகே, என்னப்பா பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்க போகிற முருகா? பிக் ஹாப்பி சேஞ்சஸ், சந்தோஷமா மிகப்பெரிய மாற்றம், உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயத்தை கொடுக்க போகிறாரு என்னப்பன். 12 கைகளால் உங்களுக்கு அள்ளி கொடுக்க வந்து விட்டார். சரி, அப்புறம் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாமா? கைடன்ஸ் என்னப்பா கொடுக்க போகிற? பி அசர்ட்டிவ். பாருங்கள், கைடன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் ஃபஸ்ட்டு கொடுங்கன்னு கேட்டேன், பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துட்டாரு. அப்புறம் வந்து கைடன்ஸ் கொடுங்கன்னு கேட்டேன். சில முடிவுகள் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஓனாக எடுக்கணும், ஓகேவா? தைரியமாக எடுக்கணும், நம்பிக்கையோடு செய்யுங்க. சில பேர் என்ன பண்ணுறீங்க, மோஸ்ட் ஆஃப் இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க நிறைய விஷயங்கள் டவுட் இருக்குது. மற்றவங்கக்கிட்ட வந்து கலந்து ஆலோசனை பண்ணுவீங்க. மற்றவங்களோட ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களா? மற்றவங்களோட ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க, உங்களோட ஓன் ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்ச நாளைக்கு உங்களோட ரகசியங்களை அதாவது உங்களோட விஷயங்களை வெளியில் சொல்லாதீங்க. அது சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் சொல்லுங்கள். நீங்கள் உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் தான் ஓனாக டிசைட் பண்ணி நீங்கள் தான் வந்து அதுக்கான தீர்வை காணணும், ஓகேவா? அதை விட்டுட்டு மற்றவங்களோட ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதில் நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க இதுக்கு முன்னாடி. அதனால தான் இப்போ நீங்கள் உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் உங்கள் ஓன் டிசிஷனில் ஆக்ஷன் எடுக்கணும், நீங்கள் வந்து தீர்வு பண்ணணும், ஓகேவா? இதுதான் உங்களுக்கான கைடன்ஸ் பைல் 1க்கு. ஓகே, சூப்பர். இப்போ பைல் 2க்கு பார்க்கலாம். பைல் 2க்கு என்ன பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாரு, என்ன மாதிரி சூப்பராக கைடன்ஸும் பிளெஸ்ஸிங்ஸும் கொடுத்தாரு பார்த்தீங்களா? இது பைரட் கிறிஸ்டல் சூஸ் பண்ண செல்லங்களுக்கு முருகர் என்ன பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்க போகிறார்? இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, அதனால் முருகரோட பிளெஸ்ஸிங்ஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு. சக்ஸஸ் செல்லங்களே. இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க முருகருக்கு வந்து கமெண்ட்டில் ஓம் முருகன் சொல்லி டைப் பண்ணுங்கள். எப்படி கூப்பிட்டா அப்பாவை பிடிக்குமோ, ஓம் அரோகரா சுப்பிரமணியா, ஓகேவா? ஓம் சரவண பவா, எப்படி கூப்பிட்டா அவரோட உங்களுக்கு இன்ட்ராக்ஷன் இருக்குதோ கூப்பிடுங்க, கமெண்ட்டில் போடுங்க. சக்ஸஸ் வெற்றி கொடுக்குறாரு. கிராட்டிடியூட் பண்ணுங்கள் செல்லங்களே, கிராட்டிடியூட் பண்ணுங்கள். சரி, உங்களுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துட்டாரு. இப்போ கைடன்ஸ் என்ன கொடுக்குறாரு பார்த்துடலாமா? நப்பன் முருகன் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்க போகிறாரு? என் செந்தில் ஆண்டவர், என் பழனி ஆண்டவர், என் கணக்கம்பட்டி அப்பா, ஓடோடி வாங்க. பிள்ளைங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்க போகிற? வெயிட். ஒரு சிலர் ரொம்ப அவசரப்படுறீங்கன்னு நினைக்கிறேன், அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கொஞ்சம் டைம் வந்து இப்போ வந்து நீங்கள் உங்களை ரெக்கவர் பண்ணதுக்கான நேரம். சில பேர் வந்து கொஞ்சம் ஹெல்த் வைஸ் இல்லைனா உங்களோட மைண்ட் வைஸ் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கீங்க. எஸ், இதை சரி பண்ணணும். நீங்கள் உங்களை ரெக்கவர் பண்ணுங்கள், உங்களை ஹீல் பண்ணுங்கள். இந்த ப்ராசஸ், இந்த ஹீலிங் டைம் நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் அவசரப்படாதீங்க. ஏதோ ஒரு விஷயத்தை வந்து திடுதிப்புன்னு செய்யலாம் அப்படின்னு ஏதாவது முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் செய்யக்கூடாது. கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக எப்படி இப்போ உங்களோட இன்ட்யூஷன் வந்து சரியாக இல்லை. உங்களோட ஹார்ட் சக்ரா, தேர்ட் ஐ சக்ரா, க்ரௌன் சக்ரா, இது 3துலேயுமே வந்து ஒரு இம்பேலன்ஸ் இருக்கிற சுச்சுவேஷன் இப்போது. அதனால் அதை வந்து ஹீல் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சுச்சுவேஷன் மாறும். நல்ல ஒரு இதை விட பெட்டரான ஒரு நல்ல நிலைமை உங்களுக்கு வரும். உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு வேணுங்கிறத கிளியராக கேட்கணும். ஏன்னா தெளிவில்லாமல் இருக்கீங்க. உங்களுக்கு இதுதான் எக்ஸாக்டாக வேணும்னு சொல்லி அவர்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக பண்ணித்தரேன், வெற்றி தருவேன் அப்படின்ட்டுருக்காரு. சக்ஸஸ். நீங்கள் ஏதோ ஒரு முயற்சி போட்டுட்ருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயம் அப்பா கிட்டே கேட்டிருக்கீங்க, எனக்கு செஞ்சு தருவீங்களான்னு, கண்டிப்பாக அதில் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்ட்டார்.
அது உங்களோட வேலை வாய்ப்பாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், இல்லைனா திருமணம், அந்த மாதிரி முக்கியமான விஷயங்களுக்கு நீங்கள் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அதை நடத்தி தரேன் அப்படிங்கிறாரு. ஆனால் இப்போது ஒரு சிலருக்கு இந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு சுச்சுவேஷன், உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க. அதனால் அந்த கைடன்ஸும் கொடுக்குறாரு. ஸோ பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது, கைடன்ஸும் இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு கரெக்டாக பொருந்தி இருக்குன்னா கமெண்ட்டில் வந்து பதிவிடுங்க செல்லங்களே. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள். காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.